அஸ்ஸலாமு அலைக்கும். பரங்கிப்பேட்டை ஹலிமா. ரமலான் பிறையில தான் குழப்பம் ஏற்படுதுன்னா ஹஜ்ஜி பிறையிலையும் ஏன் இவ்வளவு குழப்பம் ஏற்படுது? அங்க அரபா தினத்தன்று தான் இங்க வந்து நோம்பு நோக்கணும். அங்க அரபா முடிஞ்சு ஹஜ் பெருநாள் முடிஞ்ச பிறகுதான் இங்க நோம்பு நோக்குறோம். 2.5 மணி நேரம் வித்தியாசத்துல எப்படி 2 நாள் வித்தியாசப்படுது? இஸ்லாம் வந்து விஞ்ஞானத்தை ஒத்துக்கிற மார்க்கம். அப்படி இருக்கும்போது ஒரு சயின்டிஸ்ட வச்சு பிறை கண்டுபிடிச்சி எல்லாருமே ஒரே நாள்ல நோம்பு நோக்கலாம், பெருநாளும் கொண்டாடலாம். இதுலயே இவ்வளவு வித்தியாசம். ஜாக்ல உள்ளவங்க வந்து சவுதியில கொண்டாடுற மாதிரி கொண்டாடுறாங்க, நோம்பு பிடிக்கிற மாதிரி நோம்பு பிடிக்கிறாங்க. அது தௌஹீத் ஜமாத்துல உள்ளவங்களும் சுன்னத்துல் ஜமாத்துல உள்ளவங்களும் வித்தியாசப்பட்டு அதுக்கப்புறமா நோம்பு பிடிக்கிறாங்க, அது மாதிரி பெருநாள் கொண்டாடுறாங்க. நீங்க வந்து ஊரோட ஒத்து போறீங்களா? பிறை சம்பந்தமான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. அதாவது விஞ்ஞான அடிப்படையில் ஒரு கணக்கு பண்ணி கணித்து பிறையை அறிவிக்கலாமே, அல்லது சவுதியில அரபா நாள்ல கூடுறாங்க இல்லையா, அதை அடிப்படையாக வைத்து அரபா நோம்பையும் ஹஜ்ஜி பெருநாளையும் தீர்மானிக்கலாமே, ஏன் இப்படி குழப்பம் ஏற்படுது அப்படின்னு கேட்கிறாங்க. குழப்பம் ஏற்படுவதற்கு காரணம் மார்க்கத்தை எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமோ அப்படி புரிந்து கொள்ளாமல் ஒரு விஷயத்தை அறகுறையாக விளங்கி கொண்டு ஆய்வு செய்த காரணத்தினால்தான் இந்த குழப்பங்கள் எல்லாம் ஏற்படுதுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க விளங்கிக் கொள்ளணும், இந்த உலகத்துக்கெல்லாம் ஒரே சூரியன் தான் இருக்கிறது, ஒரே சந்திரன் தான் இருக்கிறது. இவங்க வாதம் என்ன வாதம் வைப்பாங்க? சூரியன் ஒண்ணுதானே, சந்திரன் ஒண்ணுதானே, அப்படின்னா உனக்கு என்ன இன்னைக்கு பிறனா எனக்கு என்ன நாளைக்கு பிறனா, இப்படிங்கிற ஒரு அடிப்படையில் இவங்க இந்த பிரச்சனை அணுகி இருக்கிறாங்க. சூரியனை வந்து அல்லாஹ் வந்து நேரம் காட்டுறதுக்காக தந்திருக்கிறான், சந்திரனை வந்து நாள் காட்டுவதற்காக தந்திருக்கிறான். குர்ஆன்ல ரெண்டையும் அல்லாஹ் சொல்றான். அஷ்ஷம்சு வல் கமரு பிஹுஸ்பான், சூரியனும் சந்திரனும் காலம் காட்டிகளாக உள்ளன. இப்ப சூரியன் நேரத்தை காட்டுதுன்னு சொல்றான்ல, அதுக்கு என்ன அர்த்தம்? சூரியனே நேரத்தை காட்டுதா? அதுல ஏதாவது டைம் எதுவும் போட்டிருக்குதா? இல்ல. சந்திரன் நாள் காட்டுதுங்கிறானே, சந்திரனே நாளை காட்டுமா? காட்டாது. சூரியனும் சந்திரனும் காலத்தை எப்படி காட்டும் என்றால், பூமியிலிருந்து எந்த டைரக்ஷனில் அது இருக்கிறது அதை வச்சுதான் காட்டும். இப்ப சூரியன் ஒரே சூரியன் தான், நமக்கு அந்த சூரியனை பார்த்து மகரிபுன்னு சொல்லுவோம். அதே சூரியனை உலகத்துல வேற ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இப்பதான் சூரியன் உதிக்குதுமா. நமக்கு எது மகரிபாய் இருக்கிறது அந்த சூரியன் தான் இன்னொருத்தனுடைய மண்ட உச்சியில இருக்கும், அவன் உச்சியில இருக்குதுங்கிறான். ஒரு சூரியன் ஒருத்தனுக்கு என்னவா இருக்காது? மறைஞ்சுகிட்டு இருக்கும் பொழுது சூரியன் மறையுது, நமக்கு மாலையாவது இரவாவது நம்ம நினைக்கிறோம். நமக்கு மறைகிற அதே நேரத்தில் ஒருத்தனுக்கு உதிக்குமா உதிக்காதா? சூரியன் ஒண்ணுதான், நமக்கு மறையும், இன்னொருத்தனுக்கு என்ன செய்யும்? உதிக்கும். நமக்கு அமெரிக்காவுக்கு உதிக்கும். நீங்கள் உங்களுக்கு மறைகிற அதே நேரத்தில் அமெரிக்காவுக்கு என்ன செய்யும்? சூரியன் அவனுக்கு அப்பதான் விடியும். சில நாடுகள் என்ன இருக்கு? சூரியன் தலைக்கு நேரம் உச்சில இருக்கும். இப்ப சூரியன் ஒரு சூரியனாக இருந்தாலும் சூரியனுடைய உதயத்தை நம்ம கணிக்க இயலும் என்றாலும் எப்படி கணிக்க இயலும்? அந்தந்த ஊருக்கு தான் கணிக்க இயலும், அகில உலகத்துக்கு கணிக்க இயலாது. இப்ப நம்ம சொந்தக்காரர் ஒருத்தர் சவுதியில் இருக்கிறார், சரியா? சவுதிக்கு நமக்கு எவ்வளவு நேரம்? 2.5 மணி நேரம் சூரியன் மறைகிற விஷயத்த வித்தியாசம் இருக்கிறது. நமக்கு சூரியன் மறைந்து ஒரு 2.5 மணி நேரத்திற்கு பிறகு அவங்களுக்கு சூரியன் மறையும். நமக்கு சூரியன் மறைஞ்சவன அவங்களுக்கு சூரியன் மறையாது. இப்ப 6:30 மணிக்கு உங்களுக்கு சூரியன் மறையும் பொழுது அவங்களுக்கு 4 மணி ஆயிருக்கும். எங்க? சவுதியில. இப்ப என்ன பண்றீங்க? நீங்க உங்க கணவருக்கு நீங்க போன் பேசிக்கிட்டு இருக்கீங்க, வாப்பாவுக்கு போன் பேசுறீங்க. எப்ப பேசுறீங்க? சூரியன் மறையும் போது பேசுறீங்க. ரமலான் மாசத்துல சூரியன் மறைஞ்சிருச்சு, நோன்பு திறந்துட்டோம், நீங்களும் திறங்க சொல்லுவீங்களா? மறைஞ்சது நெசம். உலகத்துக்கே மறைஞ்சிச்சா உங்களுக்கு மறைஞ்சிச்சா? உங்களுக்கு தான் மறைஞ்சிச்சு. அவனுக்கு உன்ன கண்ணால பாத்துட்டு இருக்கான் சூரியனை. இன்னும் 2.5 மணி நேரம் அவன் காத்து இருந்தா அவன் நோன்பு திறக்கணும். இவன் நம்ம எங்கேயாவது போன போட்டுட்டு எங்களுக்கு சூரியன் மறைஞ்சிருச்சு அதனால நீங்கள் நோன்பு திறங்கன்னா, அட எனக்கு மறையல இல்லப்பா, உனக்கு தானே மறைஞ்சிருக்குது அப்படி அவன் சொல்லுவானா இல்லையா? சொல்லுவான். அப்ப நம்ம என்ன விளங்கணும்? சூரியன் வந்து ஒரு சூரியனா இருந்தாலும்
இதே சூரியன் காலை 6 மணியை காட்டுகிறது ஒரு ஊருக்கு, இன்னொரு ஊருக்கு 6:05 காட்டுகிறது, இன்னொரு ஊருக்கு 6:10 காட்டுகிறது, இன்னொரு ஊருக்கு 6:30 காட்டுகிறது, இன்னொரு ஊருக்கு 7 மணியா இருக்கிற அதே சூரியன் தான் இன்னொரு ஊருக்கு 8 மணியாக காட்டுகிறது, இன்னொரு ஊருக்கு பகல் 12 மணியை காட்டுகிறது, இன்னொரு ஊருக்கு மாலை 4 மணியை காட்டுகிறது, இன்னொரு ஊருக்கு சாயந்தரம் 6 மணியை காட்டுகிறது, இன்னொரு ஊருக்கு ராத்திரி 12 மணின்னு காட்டுகிறது. இது ஒரு சூரியன் தான் ஒரு செகண்ட்ல தான் இத்தனை நேரத்தையும் காட்டுகிறது. அப்ப நம்ம என்ன வழங்கணும்? சூரியன் நாள் காட்டுகிறது என்றால் அது உன் தலைக்கு நேர இருக்குதா, உன் தலைக்கு உச்சியில இருக்குதா? அப்ப உச்சின்னு சொல்லு. இப்ப நம்ம என்ன பார்க்கிறோம்னு கேட்டா, சூரியன் என்பது ஒரு சூரியனாக இருந்தாலும் உலகத்துக்கெல்லாம் அது ஒரு நேரத்தை காட்டாது. ஒருவனுக்கு பகலை காட்டும், ஒருவனுக்கு இரவை காட்டும், ஒருவனுக்கு காலையை காட்டும், ஒருவனுக்கு மாலையை காட்டும், இப்படி பலவிதமாக காட்டுகிறது. அதே மாதிரிதான் சந்திரன் அதுவே நாளை காட்டாது. உன் தலைக்கு நேர வந்துருச்சா அப்பதான் உனக்கு பிறந்திருக்குன்னு அர்த்தம். உனக்கு சந்திரன் பிறக்கணும், பிறை பிறக்கிறதுல உலகத்துக்கு எங்கேயாவது பிறந்தா பத்தாது, உனக்கு பிறக்கணும். உனக்கு பிறக்கணும் என்ன அர்த்தம்? என் ஊருக்கு நேரம் எப்ப வருமோ அப்பதான் எனக்கு ரமலான் பிறந்திருக்குன்னு அர்த்தமாகுமே தவிர, எங்கேயோ உள்ள ஊர்ல ஒருத்தனுக்கு அந்த பிறந்ததுனால எனக்கும் பிறந்துருச்சுன்னு சொல்வதற்கு அது அறிவியலுக்கு எதிரானது. இது சுத்தக்கூடியது. அவனுக்கு மட்டும் பிறந்து நமக்கு இல்லாம போயிடாது. அவனுக்கு பிறந்தா 6 மணி நேரத்துக்கு பிறகு, 8 மணி நேரத்துக்கு பிறகு, 10 மணி நேரத்துக்கு பிறகு நமக்கு நேரம் வரப்போகுது. நமக்கு நேரம் வரும்போது நம்ம ஃபர்ஸ்ட் முடிவெடுத்துக்கணுமே தவிர, அவனுக்கு வந்ததுனால எனக்கு வந்துருச்சுங்கிறது இருக்குது. இது விஞ்ஞானத்துக்கு எதிரான ஒரு கருத்து. விஞ்ஞான கருத்து கிடையாது. இது விளங்கிக்கிறணும். இன்னும் இந்த கருத்துடைய அபத்தத்தை, இது எவ்வளவு ஒரு பைத்தியக்காரத்தனமான கருத்து என்பதை விளங்கிக் கொள்வதற்காக நடைமுறையில் உள்ள சில உதாரணங்களை உங்களுக்கு சொல்றேன். உதாரணமா, இப்ப ஹஜ்ஜி பெருநாள் அரபா தினம் வருதுல, ஹஜ்ஜி பெருநாள்ல அரபா தினத்துல நோன்பு வைக்க, ஹஜ்ஜி மாசத்துல அரபா நாளில் நோன்பு வைக்கிறது சுன்னத்து. அரபா நாள்டா என்ன? ஹாஜிகள் எப்போது அரபாவில் கூடுவார்களோ அந்த நாள், பிற 9ல கூடுவாங்க. ஹாஜிகள் எப்போது அரபாவில் கூடுவார்களோ அதான் அரபா நாள், அன்னைக்கு நோன்பு வைக்கணும் அப்படின்னு இவங்க ஒரு விளக்கத்தை கொடுத்துக்கிட்டு, அரபா நாள்ல நோன்பு வைக்கிறதுக்கு அர்த்தம் என்ன? மக்காவில் ஹாஜிகள் கூடுவாங்களே அன்னைக்கு தான் நோன்பு நோக்கணும்ன்றாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? சவுதிக்காரன் என்னைக்கு 9 அறிவிக்கிறானோ அன்னைக்கு 9, சவுதிக்காரன் என்னைக்கு 10 பெருநாடு அறிவிக்கிறானோ அப்ப நமக்கு 10 அப்படின்னு இவங்க முடிவெடுக்க சொல்றாங்க. நான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட, இப்ப அரபாவுடைய தினத்தில் அவன் கூடுறான்ல, அதை வச்சுக்கிட்டு தான் நம்மளும் அரபா அப்படின்னு முடிவெடுக்கிறதா இருந்தால் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு நீங்க போகணும். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல அவங்க வாழ்ந்தது மதீனாவில். அவங்க வாழ்ந்தது கடைசி 10 வருஷம் வாழ்ந்தது மதீனாவில். மக்காவுல வேற உங்களுடைய கவர்மெண்ட் இருக்குது, இஸ்லாமிய கவர்மெண்ட் இல்ல. முதல் 6 வருஷம் ஹிஜ்ரி 6ல தான் மக்கா நம்ம கையில வருது. அப்ப ஹிஜ்ரி 6 வரைக்கும் யார் கையில இருக்கிறது? காபிர்கள் கையில அந்த மக்கா நகரம் இருக்கிறது. இப்ப நபிகள் நாயகம் மதீனாவுல இருக்கிறாங்க. மக்காவுக்கு மதீனாவுக்கு எவ்வளவு தூரம்? 450 கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது ரெண்டு ஊருக்கும். மதீனாவுக்கும் மக்காவுக்கும் 450 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. இப்ப ரசூலுல்லாஹ் மதீனாவுல இருந்து கொண்டு அரபா நோன்பு வைக்கிறாங்க. எப்படி வைக்கணும்? இவங்க சொன்னபடி உடனே ஒரு ஆளை அனுப்பி மக்காவுல என்னைக்கு அரபாவுல கூடுறாங்கன்னு பாத்துக்கிட்டு இன்னைக்கு தான் கூடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி ரசூலுல்லாஹ் அரபா நோன்பு வச்சாங்களா? வைக்கல. ஒரு ஆளை கூட மக்காவுக்கு அனுப்பல. அவன் என்னைக்கு அரபாவுல கூடுறான்னு அவங்க பார்க்கவே இல்லை. அவங்க என்ன பண்ணாங்க? மதீனாவுல இருந்து கொண்டு அவங்க பெற 1, பெற 2, பெற 3 எண்ணி அவங்களுக்கு எப்போ 9 வருது அப்பதான் நோன்பு வச்சாங்களா? மக்காவுல எப்ப கூடுறான்னு பார்த்தாங்களா? மக்காவுல எப்ப கூடுறான்னு ரசூலுல்லாஹ் பார்த்தாங்கன்னா ஆதாரம் காட்டுங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சின்ன ஒரு அங்க அசைவுக்கும் ஆதாரம் இருக்கிறது. தலையில எத்தனை முடி நரைச்சி இருக்குங்கிறது ஆதாரம் இருக்கிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுல என்னைக்கு எல்லாரும் கூடுறான்னு பார்த்துக்கிட்டு நோன்பு வச்சாங்கன்னா அது கண்டிப்பாக பதிவு செய்யப்பட்டு இருக்கும். பதிவு செய்யப்படல. அப்ப எப்படி அவங்க அரபா நோன்பு வச்சாங்க? பின்ன 450 மைலுக்கு அப்பால ஃபேக்ஸ் வந்துச்சா? இல்லாட்டி போன் வந்துச்சா? அல்ல வஹீலையாவது வந்ததா?
வஹீல வந்து அதுவும் பாதுகாக்கப்பட்டிருக்கும். அல்லாஹ்ட்ட வஹியா வந்து இன்னைக்கு தான் அரஃபா அப்படின்னு வந்திருந்தால் அதுவும் ரசூலுல்லாஹ்வுடைய வஹீல பாதுகாக்கப்பட்டு நமக்கு தரப்பட்டிருக்கும். அல்லாஹ் சொன்னான் இன்றுதான் அரஃபா என்று அல்லாஹ் அறிவித்தான். வஹியும் வரல, மக்காவுல உள்ளது என்னைக்கு கூறான் ரசூலுல்லாஹ் கண்டுக்கிறவே இல்ல. ரசூலுல்லாஹ் அரஃபா நாள் எப்படி முடிவு செய்யறாங்க? அவங்களுக்கு பிற என்னைக்கு 9 வருதோ அன்னைக்கு முடிவு செய்யறாங்க. அது அவன் 9க்கு ஒத்து இருக்கவும் செய்யலாம், மாற்றமா இருக்கவும் செய்யலாம், முந்தியும் இருந்திருக்கலாம், பிந்தியும் இருந்திருக்கலாம். அதை அறிந்து கொள்வதற்கு கூட அவர்கள் முயற்சி பண்ணவில்லை. இப்ப நான் உங்கள்கிட்ட இன்னும் இதை விளக்கமாக கேட்பதாக இருந்தால் இப்படி கேட்கிறேன். அதாவது அரஃபா நாள் வந்து அவன் இந்த தடவை அரஃபா நாள் எப்ப அறிவிக்கிறான்? வெள்ளிக்கிழமை அரஃபா நாள் சொல்லிவிட்டான். யாரு? சவுதி அரேபியாவுல. அதனால அவன் சனிக்கிழமை பெருநாள்ட்டான். வெள்ளிக்கிழமை அரஃபா நாள், சனிக்கிழமை பெருநாள் அப்படின்னு அறிவிக்கிறான். இப்ப வெள்ளிக்கிழமை அரஃபா நாள் 9வது அரஃபாண்டா 9வது நாள். அரஃபான்னு சொன்னா துல்ஹஜ் மாசம் பிறை 9, துல்ஹஜ் மாசம் பிறை 10ல ஹஜ்ஜி பெருநாள் வருது. இப்ப அவன் அறிவிச்சதுக்கு முதல்லயே நீங்க பிறைய பார்த்துட்டீங்க. தலைப்புறைய அவன் என்னைக்கு பார்த்தானோ அதுக்கு முத நாள் நீங்க பார்த்துட்டீங்க. இப்ப என்ன செய்வீங்க? உதாரணமா நம்ம வந்து 2ஆம் தேதிக்கு அவன் பார்க்கறான் பிறையன்னு வைங்க. துல்ஹஜ் மாசம் பிற 1 அவன் எப்ப பார்க்கறான்? 2ஆம் தேதி பார்க்கறான். நீங்க 1ஆம் தேதி பார்த்து விட்டீங்க. இப்ப நீங்க 1ஆம் தேதி பார்த்து விட்டால் அதை 1 எண்ணுவீங்களா? அவன் 2ஆம் தேதி பார்த்தான அதை எண்ணுவீங்களா? நீங்க இதை எண்ணுனீங்க சொன்னா அவன் அரபாவுல இருக்கிற அன்னைக்கு உங்களுக்கு 10 கண்ணால பிறைய பார்த்து விட்டீங்க. பார்த்த பிறைய நான் எண்ண மாட்டேன், அவன் பார்த்தா தான் எண்ணுவேன்னு சொன்னீர்களேயானால் நீங்க என்ன நினைக்கிறீங்க? நமக்கு பிந்தி தான், நமக்கு முந்தி அவன் பார்ப்பான்னு நினைக்கிறீங்க. நமக்கு முந்தி அவன் பார்க்கிற மாதிரி அவனுக்கு முந்தி நம்ம பார்க்கக்கூடிய பகுதிகள் உலகத்தில் இருக்கின்றன. இந்தியா வேண்டாம், நம்ம 2.5 மணி நேரம் நம்ம முந்திக்கிட்டு இருக்கிறதுனால நமக்கு முந்தி அவன் பார்த்துறான். ஆனால் உலகத்தில் பல பகுதிகளில், உகாண்டாவுல, ஆப்பிரிக்காவுல எல்லாம் அவர்களுக்கு முந்தி பார்க்க முடியும். இப்ப அவன் பார்த்துட்டான் எதை? தலைப்புறைய பார்க்கறான், தேதி 1ல பார்க்கறான். சவுதிக்காரன் தேதி 2ல பெற 1ங்கிறான். அப்ப எத்தனாம் தேதி வரும்? 2ல வச்சான்னா 10வது 11வது அன்னைக்கு என்ன செய்வான்? அவன் அரஃபா நாள்னு சொல்லுவான். நம்ம என்ன செய்வோம்? என்ன முடிவு எடுப்போம்? நம்ம பார்த்ததை மறைச்சிட்டு நாங்க பார்க்கல, அவன் பார்த்ததான்னு சொல்லுவீங்களா? அப்ப முந்தி வந்தா உங்களுடைய பதில் என்ன? பிந்தி வந்ததுனால இப்படி ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நீங்க சவுதியை விட ஒரு நாள் முந்தி பிறையை பார்த்து விட்டால் அவன் அரபாவுல இருக்கிறான்னு சொல்லிட்டு நீங்க நோன்பு வைப்பீங்களா? அல்லது 10வது நாள் நோன்பு வைக்கிற ஹராம் இருக்குத பெருநாள் அன்னைக்கு, அப்ப ஹராம செய்வீங்களா? சுன்னத்து அரபா நோன்பு அதை கூட விட்டுட்டு போயிடலாம். பெருநாள் அன்னைக்கு நோன்பு வைக்கிறது ஹராம். அப்ப ஹராம செய்யற மாதிரி வந்தா கூட பரவாயில்லைங்களா? அதனால இப்படி எல்லாம் முடிவெடுக்க கூடாது. நபிகள் நாயகம் நமக்கு என்ன சொன்னாங்க? பிறையை பொறுத்த வரைக்கும் சூமூல் இருயத்திஹி, பிறையை பார்த்து நோன்பு வையுங்கள். அப்திரூல் இருயத்திஹி, பிறையை பார்த்து நோன்பு விடுங்கள். இன் உம்ம அலைக்கும், உங்களுக்கு மேகமூட்டம் ஏற்பட்டால் அக்மிலுல் இத்தத சலாசீன், அக்மிலு இத்தத ஷாபான சலாசீன், ஷாபான் மாதத்தை 30 நாள் ஆக்கிக்கிறங்க. நம்ம பிறைய பார்க்கிறோம்ங்க, ஷாபான் மாசம் 30வது நாள் பார்க்கிறோம். 30வது நாள் பிற தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா அது ரமலான் ஒன்னாகி போயிடும். 30வது இரவுல பிற தெரியலன்னா அது 30 ஆயிரும். 30வது இரவுல போய் வானத்துல பாக்குறீங்க, அன்னைக்கு பிற தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா 29 முடிஞ்சிருச்சு, இது 30 இல்ல, இது ரமலான் என்று முடிவு எடுக்கிறோம். அல்ல பிறைய பார்க்கணும், தெரியல, இது 30, நாளைக்கு தான் 1 முடிவு எடுத்துக்கிறோம். சரி, மேகமா இருக்குது. எந்த பகுதியில் நம்ம மேற்கு தானே பிறையை பார்ப்போம். மேற்கு திசையில தலைப்பிறையை பார்க்க போகும் பொழுது மேற்க மேகமூட்டமா இருக்குது. மேகமூட்டமாக இருந்தால் உள்ள பிறை இருக்கவும் செய்யலாம், இல்லாமலும் இருக்கலாம். மேகத்தில் மறைச்சிருக்கலாம்ல, பிற பிறந்து இருக்கவும் செய்யலாம், அல்லது அது நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி மறைஞ்சும் கூட இருக்கலாம். இப்ப நம்ம என்ன பண்றது? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அது இருந்தா இருந்துட்டு போகுது. மேகம் மறைச்சிருச்சுல, இல்லன்னு வச்சுட்டு போ, 30 வச்சுட்டு போ அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நபிகள் நாயகம் அவர்கள் இப்படி ஒரு வழியை நமக்கு காட்டி இருக்கும் பொழுது
நம்ம எதுக்காக வேண்டி சவுதியில பார்த்தானான்னு பார்க்கணும். அப்ப சவுதியை பார்த்துட்டு நீங்க என்ன செய்யுங்க, ஜும்மா தொழுவங்க பார்ப்போம், சவுதியில வைக்கிற நேரத்தில் நோன்பு தரவங்க பார்ப்போம். இன்னும் சொல்றேன், ஒரு நாள் தூங்குவது என்று சொன்னால் தூங்குவதற்கு ஒரு ஸ்டார்டிங் நேரம் இருக்கணும்ல. நம்ம நம்பிக்கை பிரகாரம் ஒரு நாளுடைய ஸ்டார்டிங் நேரம் என்ன, துவக்க நேரம் மகரிபு. நம்ம கணக்கு பிரகாரம் மகரிபுல ஒரு நாள் ஆரம்பிக்குது. இப்ப அடுத்த நாள்ல சேர்த்துவோம் அந்த ராத்திரிய. இது என்ன ராத்திரின்னு சொல்லுவோம், இது ஞாயிற்றுக்கிழமை ராத்திரின்னு நீங்க சொல்லிவிடுவோம். ஏன், மகரிப் ஆயிட்டதுனால. வெள்ளக்காரன் யூரோப்பியர்கள் மேற்கத்திய உலகத்தின் பிரகாரம் ஒரு நாள் எப்ப ஆரம்பிக்குது, இரவு 12 கடந்துட்டா தேதி மாறிடும். உங்களுடைய காலண்டர்ல, உங்களுடைய செல்போன்ல, உங்களுடைய டிஜிட்டல் வாட்சியில என்ன பண்ணு, இரவு 12 ஆகுறது தேதி என்ன செய்யறேன், அடுத்த தேவை மாறிக்கும், இரவுல தான் மாறும். 12 மணி நேரம் வரைக்கும் இங்கிட்டு சேர்த்து விட்டுறான், 12க்கு அங்கிட்டு அடுத்த நாள்ல சேர்க்கிறான். ஒரு ராத்திரியவே வெள்ளக்காரன் என்ன பண்றான், ரெண்டா பிரிச்சு இந்த பாதி இந்த தேதிங்கிறான், அந்த பாதி அந்த தேதின்றான். சரி, அப்படி வச்சாலும் அது ஒரு ஸ்டார்டிங் நேரம் இருக்கிறது, அவனுக்கு ஒரு ஸ்டார்டிங் நேரம் இருக்கிறது. நம்ம தமிழ் மக்களுடைய கணக்கு பிரகாரம் என்ன, காலையே ஒரு நாளுங்கிறாங்க, விடிஞ்சா காலை, இதுல இருந்து ராத்திரி முழுக்க சுபுகுல ஆரம்பிச்சு அடுத்த சுபு வரைக்கும் ஒரு நாளுங்கிறாங்க. விடிஞ்சாத்தான் கிழமையை மாத்துவோம் நம்ம முஸ்லிம் அல்லாத தமிழ் மக்கள். முஸ்லிம் அல்லாத தமிழ் மக்களுடைய கணக்கு பிரகாரம் சுபுகு டு சுபுகு தான் அவங்களுக்கு நாள். நம்ம நம்பிக்கை பிரகாரம் மகரிபு டு மகரிபு தான் நாள். வெள்ளக்கார நம்பிக்கை பிரகாரம் நள்ளிரவு டு நள்ளிரவு தான் அவனுக்கு நாள். இப்படி இருந்தாலும் அவனுக்கு ஒரு துவக்க நேரம் இருக்கிறது, அதை வச்சுக்கிறங்க. இப்ப வருவோம், ஒரு இடத்துல பிறை பார்த்தால் அனைவருக்கும் பொருந்துன்னு வைக்கிறீங்கல்ல, அப்படி வச்சா நிறைய பேருக்கு நாளே கிடைக்காது. எப்படி கிடைக்காது, இப்ப நம்ம பிறைய பார்த்துட்டோம், சிதம்பரத்தில் என்ன செய்யறோம், பிறைய பார்க்கிறோம். நம்ம சிதம்பரத்தில் பிறை எப்ப பார்ப்போம், மகரிபுல தான் பார்ப்போம். தலைப்புறைய அப்பதான் பார்க்க முடியும், தலைப்புறைய பார்க்கறாங்க மகரிபுல தான் பார்ப்போம். மகரிபுல பார்க்கிறோம், தலைப்புற தெரிஞ்சிருச்சு. இது தலைப்புற வந்த உடனே உலகத்துக்கே இந்த பிறை வந்துருச்சு அப்படின்னு நீங்க எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் நீங்கள் மகரிபு நேரத்தில் அதை பார்க்கும் பொழுது சில நாடுகள்ல பகல் 12 மணியா இருக்கும். அவனுக்கு நாள் எப்ப ஆரம்பிக்கும், இப்ப 12க்கு ஆரம்பிக்குமா? ஒரு நாளுடைய தூக்கம் அவனுக்கு கிடைக்கல. இப்ப ரமலான் பிறந்துருச்சுல, உங்களுக்கு இப்ப ரமலான் பிறந்துருச்சு மகரிபுல, உங்களுக்கு ரமலான் பிறந்தாலும் உலகத்துக்கே பிறந்துருச்சுன்னு சொன்னா, உங்களுக்கு ரமலான் பிறக்கிற அந்த 6:30 மணிக்கு பகல் 12 மணியா இருப்பான உலகத்துல, அவன் எப்படி நோன்பு வைப்பான்? உலகத்துல வச்சு காட்டு. முதல்ல பிறந்துருச்சு, ரமலான் பிறந்துருச்சா இல்லையா? கொஸ்டின் என்ன, ரமலான் பிறந்துருச்சுங்கிறீங்க. எதனால? எங்க ஊர்ல பிறந்ததுனால உலகத்துக்குலாம் தெரிஞ்ச மாதிரிங்கிறீங்க. அப்படின்னா என்ன செய்யணும், உங்களுக்கு மகரிபுல ஷாபான் முடிந்து ரமலான் மாதம் ஆரம்பித்து விடுகிறது என்று நீங்கள் சொன்னால், உலகத்துக்கெல்லாம் அது கட்டுப்படுத்தும் என்று சொன்னால், காலை 10 மணியில இருக்கிறான அவனுக்கும் ரமலான் இப்ப ஆரம்பிக்கிறது. அப்ப 10 மணில இருந்து மகரிப் வரைக்கும் நோம்பாப்ப அவனுக்கு, அல்ல அவனுக்கு ரமலான் வரலங்கிறீங்களா? ரமலான் வந்துருச்சுன்னு சொன்னீங்கன்னா அவனுக்கு நாளும் கிடைக்கல, அவனுக்கு நோம்பும் கிடைக்கல. நாள் காட்டின்னு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் சந்திரனை பத்தி. அவனுக்கு நாளை காட்ட மாட்டேங்குது, அரை நாளை காட்டுது, அவனுக்கு முக்கால் ரேக்கா நாளை காட்டுது, அரை ரேக்கா நாளை காட்டுது. சில பேர் 12 மணியா இருப்பான், இவன் எப்படி நோம்பு வைப்பான்? சில பேரு சாயந்தரம் 5 மணியா இருப்பான். உங்களுக்கு 6 மணி 6:30 மணிக்கு நீங்க பார்க்கும் பொழுது அவனுக்கு என்னவா இருக்கு, சாயந்தரம் 5:30 மணியா இருக்கு. 5:30 மணி ரமலானா இல்லையா? ரமலான். ரமலான்ல என்ன பண்ணி அவன் நோம்பு வைக்கணும். 5:30 to 6:30 என்ன செய்வான்? இப்ப 5:30 to 6:30 திண்டான்னு சொன்னா ரமலானில் திண்டானா வேற மாசத்துல திண்டானா? உங்களுக்கு 6:30 மணியா இருக்கும் போதுங்க, வேற ஒரு நாட்டில் உள்ளவங்க 4 மணியா இருக்குது. நீங்க பிறைய பாத்துறீங்க, 4ல நுழைஞ்சிட்டீங்க. அவன் சாயந்தரம் 4 மணில இருக்கிறான். இதே நாள் அவனுக்கு வந்துருச்சுன்னு நீங்க சொன்னாலுக்கு என்ன அர்த்தம்? அவன் இப்ப நோம்பு வைக்கணும். நோம்பு வைப்பான்னு சொல்லுவீங்களா? நீங்களே சொல்லுங்க. அடுத்த நாள் வைக்கணும்னா அப்ப நீ பார்த்தது என்னாச்சு? நீ பார்த்தது அவனை கட்டுப்படுத்த மாட்டேங்குத, அப்ப அவன் தான் தனியா பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப உலகத்துக்கெல்லாம் ஒரே பிறைங்கிறது மாதிரி ஒரு மடமே கிடையவே கிடையாது. சுத்திக்கிட்டு இருக்கிற உலகத்துல எல்லாருக்கும் சூரியன் வரப்போகுது, எல்லாருக்கும் சந்திரன் வரப்போகுது. நமக்கு வரும்போது நம்ம முடிவெடுப்போம் இருக்காம எங்கேயோ வந்துருச்சு நானும் எடுக்கிறேன்னா, அப்ப சவுதியில மகரிப் நேரத்தில் அறிவிக்கும் போது உங்களுக்கு சகர் செய்ய வசதி இருக்கனால அப்படி பேசிடுறீங்க. சகர் செய்ய வசதி இல்லாத நேரத்தில் இருப்பான், அவனுக்கு என்ன செய்வீங்க? சவுதியில் அறிவிக்கிறான் 1ஆம் தேதி பெருநாள், 1ஆம் தேதி நோன்பு அறிவிக்கிறான். அவன் அறிவிக்கிற நேரத்தில் பகல் 12 மணியில இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? பகல் 2 மணியில இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? பகல் 3 மணியில இருக்கிறவன் என்ன செய்வான்? காலை 10 மணியா இருக்கிறவன் என்ன பண்ணுவான்?
அவனுக்கு ரமலான் வந்துச்சா வரலையா? அவனுடைய டேட்டுடைய துவக்கம் எது? அவனுக்கு நாளுடைய ஆரம்பம் மகரிப் வரணுமே. அவனுக்கு மட்டும் அரை நாளா? உங்களுக்கு மட்டும் முழு நாள், அவனுக்கு மட்டும் அரை நாளா? இப்ப சவுதிக்காரனுக்கு மட்டும் தான் முழு நாள் எல்லாம் படைச்சிருக்கிறானா? இப்படி எல்லாம் விஞ்ஞானத்தை சிந்திக்க வேண்டிய விதத்தில் சிந்திக்காம அவன் பார்த்த நான் பார்த்த மாதிரி இது எப்படி இது சரியா வரும்? அவ்வளவு வேணாம்ங்க. நம்ம மார்க்கத்தில் கிரகணத்துக்குன்னு ஒரு தொழுகை இருக்கிறது. சூரிய கிரகணத்துக்கு தொழுகை இருக்கிறது, சந்திர கிரகணத்துக்கு தொழுகை இருக்கிறது. கிரகணம் இருக்குல்ல, கிராணம் தீண்டுவாங்கல்ல, பெண்களுக்கு அப்பதான் வழங்கும்னு நினைக்கிறேன். இந்த கிராணம் தீண்டுமே, இந்த கிராணம் தீண்டும் போது அதுக்குன்னு ஒரு தொழுகை இருக்கிறது. விலகிற வரைக்கும் தொழுவணும். இப்ப நம்ம சிதம்பரத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், பளிச்சுன்னு சந்திரன் தெரியுது. ஆனா பேப்பர்ல போட்டிருக்கிறான், இன்று இரவு அமெரிக்காவிலே டெக்சாஸ் மாகாணத்திலே ஒரு 4 மணி நேரம் சந்திர கிரகணம் பேப்பர்ல போட்டிருக்கிறான். ஆனா நீங்க பாக்குறீங்க சந்திர கிரகணத்தை காணோம். இப்ப சந்திரனுக்கு கிரகணம் ஏற்பட்டுச்சுல, நீங்க தொழுவீங்களான்னு கேட்டேன். எங்க நல்லதானே இருக்கு, நான் ஏன் தொழுகிறேன்? அப்ப நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்க? சந்திரனுக்கு கிரகணம் ஏற்பட்ட எனக்கு நேரம் ஏற்பட்டுச்சா? சூரிய கிரகணம், சூரிய கிரகணம் கிரகணம் இல்லாம நம்ம பாக்குற சூரியனை. சூரிய கிரகணம் எந்த நாட்டில் தெரியுது அவன் சூரிய கிரகணம் தொழுகையை தொழுவான். ஏன் நாட்டில் சூரிய கிரகணம் வரல, எக்ஸன்ல மறைக்கல. நிலவு பூமிக்கும் சந்திரனுக்கும் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில குறுக்கிறதுனாலதான் கிரகணம் ஏற்படுது. அவனுக்கு குறுக்கிட்டுருச்சு, எனக்கு குறுக்கிடல. எனக்கு பளிச்சுன்னு தெரியுது சூரியன். நான் ஏன் சூரிய கிரகணம் தொழுவனு? சரி, நம்ம சூரிய கிரகணத்தை பாக்குறோம். உடனே அமெரிக்காவில் நம்ம அத்தா இருக்காரு, போன போட்டு நாங்க சூரிய கிரகணத்தை பார்த்துட்டு இருக்கிறோம், நீங்களும் தொழுவுங்க. அட பருவ ராத்திரில யாரா சூரிய கிரகணம் தொழுவ சொல்லுங்க, காப்பாரா இல்லையா? நீங்க சூரிய கிரகணம் பார்க்கும்போது அமெரிக்காவில் ராத்திரி, நீங்க சூரிய கிரகணத்தை பகல்ல பார்த்துக்கிட்டு போன் பண்றீங்க, சூரிய கிரகணம் தொழுவுங்கிறீங்க. அட கிறுக்கு பயில ராத்திரில உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம், சூரிய கிரகணமா? அவன் கேட்பானா கேட்க மாட்டானா? அப்ப நம்ம என்ன வழங்குறோம்? சூரியனுடைய கிரகணம் என்பது அவன் தலைக்கு நேரம் வரும்போது கிரகணமா, ஒரு இடத்துல கிரகணம் வந்தா உலகத்துக்கே கிரகணமா? இப்படி எல்லாம் சிந்திக்கணுங்க. இது பிறை சம்பந்தமாக ரொம்ப டீப்பாக விரிவாக விவரமாக விளக்க வேண்டிய விஷயம். மணிக்கணக்கில் விளக்கணும். அறிவுடைய மக்களுக்கு இவ்வளவு விஷயங்களே போதுமானதா இருக்கிறது. அதே நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் பிறை ஒரு விளக்கம்ங்கிற பெயர்ல இந்த எல்லா விதமான அபத்தங்களுக்கும் விளக்கம் தருகிற வகையில 120 பக்கங்கள் இன்ஷா அல்லாஹ் ஒரு வாரத்தில் நூல் ஒன்று வெளியாக இருக்கிறது. அதுல கூடுதல் வரும் தெரிஞ்சு